கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் தங்களுடைய அமல்களை எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்று ஹதீசுகளில் பார்க்கும் பொழுது ஏராளமான செய்திகள் நமக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாபான் மாத அமல்கள் குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான விஷயம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை எதிர்நோக்கி மிகவும் ஆர்வமாக காத்திருப்பார்கள், எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்பதாக நிறைய ஹதீசுகள் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்தால் தங்களுடைய அமல்களில் இன்னும் தீவிரத்தை காட்டுவார்கள், நோன்புகளை அதிகமாக நோட்பார்கள், ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு பிறை 1, இன்றைக்கு 2, தற்போது வழமையில் இருக்கக்கூடிய காலண்டர் போன்ற அமைப்புகளோ நாட்காட்டிகளோ இல்லாத சூழ்நிலை என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளையும் கவனமாக எண்ணுவார்கள். காரணம், ரமலான் நம்மை விட்டும் தப்பிவிடக்கூடாது. மேகமூட்டமாக இருந்தால் ஷாபானுடைய மாதத்தை 30ஆக்கி கொள்வார்கள். வானம் தெளிவாக இருந்தால் பிறையை பார்த்துவிட்டு ரமலானுடைய நோன்பை ஆரம்பிப்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முனைப்பு காட்டி மிகவும் எதிர்பார்ப்போடு ரமலானை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த எதிர்பார்த்து காத்திருக்குதல் என்பது இஸ்லாத்தில் மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு அமலை செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு பக்கம். நாம் பள்ளிவாசலுக்கு வர்றோம், தொழுகிறோம், அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருந்தாலும் கூட தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்குதல், ரமலானை எதிர்பார்த்து காத்திருக்குதல், ஹஜ்ஜை நியத் செய்து விட்டவர்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்களை எதிர்பார்த்து அதற்காக தன்னை தயார்படுத்தி காத்திருக்குதல் என்பது இது நமக்கு ஒரு பெரிய நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. திர்மிதி ஷரீஃபில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் அந்த சஹாபி பேசுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாக ஆனது. அதாவது நாங்கள் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்திருந்தோம். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா, சூரியன் உதயமாகி விடுமோ என்கிற அச்சத்தில் நாங்கள் ஆவலாக காத்திருந்த பொழுது திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். மிக சுருக்கமாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொலை வைத்தார்கள். அதான் நேரம் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொலை வைத்து முடித்துவிட்டு சஹாபாக்களாக எங்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் சஃபுகளில் அப்படியே அமர்ந்திருங்கள், நீங்கள் பிரிந்து சென்று விட வேண்டாம், தொழுகைக்கு ஜமாத்தில் அமர்ந்ததைப் போல நீங்கள் அப்படியே அமர்ந்திருங்கள், உங்களிடத்தில் நான் ஒரு சில செய்திகளை பேச வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்களை அமர வைத்து தான் தாமதமாக வந்ததற்கான காரணத்தை பேசுவார்கள். நான் இரவு தொழுகைக்காக வேண்டி எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு சிறிது நேரம் எனக்கு ஒரு சிறிய உறக்கம் ஏற்பட்டது. அதில் நான் அந்த கனவில் அல்லாஹ்விடத்தில் பேசினேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னிடத்தில் கேட்டான், மலக்குமார்கள் எது விஷயத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எது விஷயத்தில் தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டான். நான் அல்லாஹ்விடத்திலே சொன்னேன், மக்கள் செய்யக்கூடிய நன்மையை உன்னிடத்தில் எடுத்து வருவதிலேயும் மக்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன கூலி கொடுப்பது என்பது தொடர்பாக மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னேன். அப்படியானால் அந்த நன்மைக்கு கூலி தரக்கூடிய அந்த அமல் என்ன என்று அல்லாஹ் கேட்ட பொழுது தொழுகைக்காக வேண்டி விரைந்து வருவது என்று நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதை சஹாபாக்களிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்காக வேண்டி விரைந்து வருவது, அதாவது கடைசி நேரங்களில் ஒரு ரக்காத் 2 ரக்காத்தை தவற விட்டு கடைசி நேரத்தில் வந்து சேர்வதை காட்டிலும் ஆரம்பத்திலேயே பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வருவது நன்மை தரக்கூடிய முதல் அம்சம் என்று நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2வது முதல் சஃபை தேர்ந்தெடுப்பது, 3வது பரிபூர்ணமாக உது செய்வது,
அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இத்ஆமு தஆம், மக்களுக்கு உணவளிப்பது இது நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். அதே போல மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் எழுந்து தொழுகுதல், இவையெல்லாம் மிகவும் நன்மை அதிகமாக தரக்கூடிய காரியம். இந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கலாம் என்று மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் என்பதாக அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்திருக்குதல் என்பது எவ்வளவு ஒரு நன்மை தரக்கூடிய அமலாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ரமலானை அடைந்து கொள்வதை காட்டிலும் இந்த உலகத்தில் பாக்கியமான வேறு எந்த விஷயமும் இருக்க முடியாது. ரமலானை அடைந்து கொள்வதும் அடையாமல் அவர் 11 மாதம் இந்த உலகத்தில் வாழ்வதும் இரண்டும் ஒன்றாக ஒருபோதும் இருந்துவிட முடியாது. நாம் ஹதீஸ்களில் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். 2 மனிதர்கள் ஒன்றாக இஸ்லாம் ஆவார்கள், ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவர் முன்பதாகவே இறந்து விடுவார், இன்னொரு ஷஹீதில் ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாகி விடுவார், இன்னொருவர் 11 மாதம் கழித்து வஃபாத் ஆவார். ஆனால் மரணத்திற்கு பின்னால் யார் போர்க்களத்தில் ஷஹீதாகவில்லையோ அவர் ஒரு தியாகியை விட அதிகமான அந்தஸ்தில் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் வாழ்நாளில் ஒரு ரமலானை பெற்றுக்கொண்டார், அதன் மூலம் அமல்கள் செய்தார், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொண்டார்னு சொல்லுவார். போர்க்களத்தில் உயிர் நீப்பதை காட்டிலும் ரமலானுடைய மாதத்தில் அமல்கள் செய்வது ஆக பெரும் விஷயமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. மரணங்கள் அதிகமாக நமக்கு மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் ரமலானை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். சமீப காலத்தில் நிறைய மௌத்தினுடைய செய்திகளை நாம் தினந்தோறும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலானை அடையக்கூடிய நசீபை விட்டும் மௌதாக்களை தன்பால் அழைத்து கொண்டான், தூரப்படுத்தி விட்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் இன்றைய நாள் ஹயாத்தாக இருக்கிறோம், நமக்கு ரமலான் கிடைக்க வேண்டும். ரமலான் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களை காட்டிலும் அதிகமான அமல்கள் செய்து இறைவனை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். எனவே அமல் ரீதியாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கும் ரமலானை அடைந்து கொள்வதற்கும் நாட்கள் மிக குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமாக அமல்கள் செய்வதற்கு முற்பட வேண்டும். நம்மை நாம் நோன்புகளின் மூலம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவு வணக்கங்களின் மூலம் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி முழுமையான தயாரிப்போடு ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பொழுது அதை பரிபூர்ணமான முறையில் பயன்படுத்தக்கூடிய நசீப் அவருக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நடைபெறக்கூடிய ரஜபுரிய மாதத்தில் அதிகமான அமல்களின் மூலம் தயாராகி புனிதமான ரமலானை பரிபூர்ணமாக அடைந்து நல்லமல்கள் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்ல ஒரு புரிவானாக வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.